Good evening, Pa. Good evening, all. Actually, this is our fourth lecture, right? So, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா quantum chemistry பொறுத்த வரைக்கும் this is sorry fourth lecture fifth lecture, right? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா fifth lecture. ஸோ அப் டு நவ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா quantum chemistryயோட பேசிக்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து கம்மியாக தான் முடிச்சிருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா we have to go long. ஸோ இன்னும் நிறைய நம்ம எடுக்கணும் quantum chemistry பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸில் தான் இப்போதைக்கு இன்னும் இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் ஆல்சோ, ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு, பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ கேட்கல. ஓகே, ஸோ நானும் அதுக்கப்புறம் என்னென்னோ ட்ரை பண்ணேன், பட் இட் டோன்ட் ஒர்க். ஓகே, டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால அப்படி இருக்கு. மேபி இந்த டைம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன். எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக தான் இருக்கு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் அந்த மாதிரி வரும்போது ஸ்டார்ட் இட் அவுட், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்ப்போம். இல்லைனா அகைன் வில் கோ ஃபார் லைவ் கிளாஸ், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஃப்த் லெக்சர். ஓகே, ஸோ இப்போது நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீகால் மாதிரி பண்ணிவிட்டு ஸோ வில் கோ ஃபார் ஃபர்தர் கிளாஸஸ். இன்னைக்கு கிளாஸஸில் இந்த கிளாஸஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதில் நம்ம கம்யூட்டேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர் அண்ட் ரீகால். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் ஓரலாக கொடுத்துட்றேன், பிகாஸ் ரெக்கார்டட் கிளாஸ் எல்லாமே இருக்கிறதுனால யூ கோ அண்ட் ரீகால் யுவர் லெக்சர்ஸ் நோட்ஸு, இல்லைன்னா அந்த ரெக்கார்ட் வீடியோஸ் இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ மேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது டூ டைப் ஆஃப் மேட்டர், ரைட்டா? ஸோ இப்போ மேட்டர், ஓகே, மேட்டர் அப்படின்னு எடுத்துக்கும் போது டூ டைப் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம், ரைட்டா? ஸோ மேட்டர்ஸ் அப்படின்னும் போது ஒன்று மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல், இன்னொன்று மேக்ரோஸ்கோபிக் ஸ்கேல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல் தான் பார்க்க போகிறோம். மைக்ரோஸ்கோபிக், ஓகே, மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல் பற்றி படிக்கிறது தான். மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேலில் வந்து லெவலில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல், ஓகே. அந்த இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மோஷன்ஸ், ஓகேவா? ஸோ இந்த மைக்ரோஸ்கோபிக்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய பார்ட்டிகளோட மோஷனை வந்து நம்ம படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ். அதாவது இதோட மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் வேவ் இன் நேச்சர், ஓகே, வேவ் ஃபங்க்ஷன், அதாவது வேவ் நேச்சர் டாமினேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ வேவ் நேச்சர் டாமினன்ட் இந்த கேஸில், ஓகே. அதனால தான் நம்ம வேவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் கொண்டு வரோம், ரைட்டா? ஸோ இதுலேருந்து தான் நமக்கு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் ஜென்ரேட் ஆகுது, ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த டபுள் யூ, ஓகே, வேவ் ஃபங்க்ஷன்ஸ், வேவ் ஃபங்க்ஷன். இப்போ வேவ் ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ரேட்டரில் அப்ளை பண்ணுறது மூலியமா we get the values of observables, அதாவது physical properties அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த டேர்ம்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல் அப்படின்னும் போது இந்த டேர்ம் நம்ம எதை ரெப்ரசென்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் லெவல் ஸ்கேல் அப்படின்னும் போது இந்த சென்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஓகே, ஸோ ப்ரோட்டான், ரைட்? ஸோ ப்ரோட்டான், நியூட்ரான், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ், ஓகே. இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பேசிக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ், ஓகே. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ், ரைட்? ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் அதான் பார்த்துட்டு இருக்கோம், ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம், ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படின்னும் போது ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது we know well, right? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் denoted as cap, ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா denoted by cap, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே இங்கே பாருங்க, நீங்கள் ஒவ்வொரு லெக்சரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லெக்சர்லேருந்து யூ ஹேவ் டு மெமரைஸ், ஓகேவா? ஸோ மெமரைஸில் ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஷுட் ரீகால், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னா ஆப்ரேட்டர்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வி ஷுட் ரெப்ரசென்ட் டினோட் அஸ் கேப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைரக்ஷனல் இன் நேச்சர், ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் இன் நேச்சர், ஓகே, டைரக்ஷனல் இன் நேச்சர், ரைட்டா? மறந்துடாதீங்க, டைரக்ஷனல் இன் நேச்சர். அண்ட் செகண்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வித்தவுட் ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்லெஸ், ஓகே. வித்தவுட் ஃபங்க்ஷன், ரைட்டா? without function, right? Without function operator is useless அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஓகேவா? without function operator is useless, okay. It doesn't mean, right? ஸோ இப்போ
ஃபங்க்ஷனே இல்லாமல் நமக்கு ஆப்ரேட்டர் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. அதாவது யூஸ்ஃபுல் கிடையாது. பிகாஸ் இப்போ 5 + 3 அப்படின்னா தான் நமக்கு என்னது 8ன்ற ஒரு நியூ ஆப்ரேட்டர் கிடைக்கும். பட் 5 3 அப்படின்னு இருக்கும்போது இந்த ப்ளஸ்ன்ற ஒரு ஆப்ரேட்டர் நமக்கு சாரி ப்ளஸ்ன்ற ஒரு ஆப்ரேட்டர் இல்லைனாலும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனாலும், இல்லை வெறும் ப்ளஸ் மட்டும் கொடுத்துருந்தாலும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்லெஸ்ஸாக போயிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா nth டைப் ஆப்ரேட்டர் மீன்ஸ் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, nth டைம்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் மீன்ஸ் என்னது, we have to apply on nth டைம்ஸ். ஓகேவா? nth டைம் ஆஃப் ஆப்ரேட்டர், nth டைம் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் means okay, nth type of operator means operator is operated in nth times. Operators operator is operated nth times. Okay, operated nth times. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் ஆர் லீனியர் இன் நேச்சர், ரைட்? ஸோ ஆப்ரேட்டர்ஸ் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் இன் நேச்சர், லீனியர் இன் நேச்சர், லீனியர் இன் நேச்சர். ஓகே. ஸோ இதில் எல்லாமே நம்ம நடத்தியிருக்கோம். புரியலைன்னா அகெயின் யூ கோ அண்ட் ரீவாட்ச் த லெக்சர்ஸ் அண்ட் அதர்வைஸ் டவுட் இருந்தது அப்படின்ற பட்சத்துலையும் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, டேரெக்டாக கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே, நோ ப்ராப்ளம். டெக்ஸ்ட் பண்ணுங்க ஆர் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்க, அதில் யூ ரிப்ளை. ஓகே. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் நேச்சர், ஆப்ரேட்டர் லீனியர் இன் நேச்சர் என்னது, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் எஃப் ப்ளஸ் ஜி அப்படின்னு இருந்துச்சுன்னா வி கேன் ரைட் ஸோ ஆப்ரேட்டர் ஆஃப் எஃப் ஓகே ப்ளஸ் ஆப்ரேட்டர் ஆஃப் ஜி. ஓகே, இப்படி நம்மளால ரைட் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதே போல் சம் ஏ ஆப்ரேட்டர் ஆஃப் சிஎஃப் அப்படின்னு இருந்துச்சுன்னா வி கேன் ரைட் ஸோ எப்படி ரைட் பண்ணலாம், சி ஆப்ரேட்டர் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் இன் நேச்சர், ரைட்டா? ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் இன் நேச்சர். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், ஆக்சுவலாக இந்த குவாண்டம் கெமிஸ்ட்ரிக்கு நோட்ஸ் நான் கொடுத்துட்டேன்னு எனக்கு தெரியல, விச் மீன் கிளாஸ் லைக்ஸ். இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா இட்ஸ் ஃபைன். அப்படி கொடுக்கலன்ற பட்சத்தில் யூ கேன் ரிமெம்பர் மீ, ஸோ ஐ வில் ஷேர் யூ. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன் ஃபார் எவ்ரி அப்சர்வபிள்ஸ் இந்த ஃபோர்த் ப்ராப்பர்ட்டிஸ் இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ த ஒன் ஆஃப் த ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னது நமக்கு ஃபார் எவ்ரி அப்சர்வபிள்ஸ், ஓகே, ஃபார் every observables, okay, for every observables in classical mechanics அதுக்கு கரஸ்பாண்டட் குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம், ரைட்? அதுக்கு கரஸ்பாண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இதான் லாஸ்ட் கிளாஸில் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன், மொமெண்டம், கைனடிக் எனர்ஜி இதெல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பொசிஷன், மொமெண்டம் இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்தாச்சு, ரைட்? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the fifth most important property that is called commutator. ஓகே. ஸோ it is also one of the properties of என்னது ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு தான். ஓகேவா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா it is in fifth properties. ஓகேவா? ஸோ fifth properties. ஸோ fifth properties of operator என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா commutator. Commutator. Maybe some of members I heard about commutator. ஸோ கம்யூட்டேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூட்டேட்டர் அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ கம்யூட்டேட்டர் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கம்யூட்டேட்டர் இட் இஸ் ஆல்சோ ஏ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், ரைட்? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் யூ ஆல் நோ, ரைட்? ஸோ இப்போ ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம், சின்ன கிளாஸஸ்லேருந்து படிச்சிருப்போம். ஸோ மேபி யூ கேன் ரீகால். ஸோ இப்போ ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைசன்பர்க் ஓகே ஹைசன்பர்க் uncertainty principle.
ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் என்னப்பா ஹைசன்பர்க் கன்சர்வேட்டிவ் பிரின்சிபல்னா என்னது நமக்கு தெரியும். நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஹைசன்பர்க் கன்சர்வேட்டிவ் பிரின்சிபல் அப்படின்னா the position and momentum, right? So இப்போ position and momentum we can't, ஓகேவா? ஸோ position, ரைட்டா? position and the momentum. Position, okay, இது position பா, don't confuse with yourself. ஸோ இது வந்து பொசிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் அண்ட் மொமெண்டம். ஓகேவா? பொசிஷன் அண்ட் மொமெண்டம். Position and momentum can't be, okay, so can't be determined simultaneously, right? So position and momentum can't be determined simultaneously. இது ரெண்டுத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரே நேரத்தில் டிட்டர்மைன் பண்ண முடியாது, ரைட்? இதுதான் நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா which is called என்னது ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் இது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ கம்யூட்டேட்டர் அப்படின்றது வந்து இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் அ ஃபங்க்ஷன், ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு வந்து கம்யூட்டிவ் நேச்சராக இருக்கு அப்படின்ற பட்சத்தில், ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஃப் இது ஏன் நம்ம இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற கம்யூட்டேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் நம்ம இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூட்டேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா if operators, okay, if operator have a commute value வந்து பாத்தீங்கன்னா 0, ஓகேவா? ஸோ அதாவது எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது, அதாவது அதை கம்யூட் எடுக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை கம்யூட்டேட்டர் அப்படின்றது ஆப்ரேஷன், கம்யூட்டுன்றது ரிசல்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் கம்யூட்டேட்டர், ஓகேவா? கம்யூட்டேட்டர் அப்படின்றது ஒரு ஆப்ரேஷன். ஓகே, கம்யூட்டேட்டர், ஓகே, கம்யூட்டேட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா an ஆப்ரேஷன். கம்யூட்டேட்டர்ங்கிறது ஒரு ஆப்ரேஷன், ஓகேவா? ஸோ அப்போ கம்யூட்டேட்டர் அப்படின்றது ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கம்யூட் அப்படின்றது அதுக்கான ரிசல்ட். தே ஆர் கம்யூட், நான் கம்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆன்டி கம்யூட்டும் இருக்கு, அதை நம்ம சொல்லுவோம் என்னன்னு சொல்லிட்டு. கம்யூட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரிசல்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன், அதாவது கம்யூட்டேட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வந்து கம்யூட்டாக வந்துச்சுன்ற பட்சத்தில், ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சே இஃப் எக்ஸ் அண்ட் ஒய், ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் இதோட வேல்யூஸ் வந்து இப்போ கம்யூட்டாக இருந்துச்சுன்னா, ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ எக்ஸ் கேப், ஓகே, எக்ஸ் கேப் அண்ட் ஒய் கேப் இது ரெண்டு என்னது ஒரு ஆப்ரேட்டர், ரைட்டா? ஸோ ஆப்ரேட்டர் வித்தவுட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்லெஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த ஆப்ரேட்டர் நான் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் யூசிங் சம் ஃபங்க்ஷன், அதாவது சை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன், சை எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய், ஓகேவா? ஸோ இதோட பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா? இதோட பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ சை எக்ஸ், ஓகே, ஸோ சை எக்ஸ் மைனஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆப்ரேட்டர், இங்கே வந்து எக்ஸ் ஆப்ரேட்டர், இங்கே வந்து சை எக்ஸ், ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. ஸோ இப்போ ஆப்ரேட்டர் அதோட பொசிஷனை நான் கம்யூட்டேட்டர் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் தரேன், ஓகே. இப்போ பாருங்க. ஸோ பட் ஆனால் இப்போ லிசன் பண்ணுங்க. இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ன்றது ஆப்ரேட்டர், இது சை எக்ஸ் எதுக்கு போட்டிருக்கேன்னா ஆப்ரேட்டர் வித்தவுட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்லெஸ், ரைட்? ஸோ அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வி நீட் ஃபங்க்ஷன்ஸ், ஓகே. சை எக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், ஓகே. சை எக்ஸ் அப்படின்றது ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் வித்தவுட் ஃபங்க்ஷன் யூஸ்லெஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சை எக்ஸ்ன்றது ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஒய்ன்ற ஆப்ரேட்டரை இதோட பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதோட பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது விச் மீன் இந்த வேல்யூஸ், ஓகே, ஸோ ஜீரோவா வந்துச்சுன்ற பட்சத்தில், ஓகே. ஸோ அந்த கேஸில் எக்ஸ் அண்ட் ஒய் இது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூட், ரைட்? ஜீரோவா இருந்துச்சு இதோட வேல்யூஸ் எக்ஸ் அண்ட் ஒய், இதை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இதோட வேல்யூ எனக்கு ஜீரோ வந்துச்சு அப்படின்னா, ஓகே, ஸோ அது என்ன நான் சொல்றேன், எக்ஸ் அண்ட் ஒய் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் கம்யூட், ஓகே. எக்ஸ் அண்ட் ஒய் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் கம்யூட், ஓகேவா?
ஸோ இஃப் இட் இஸ் நாட் ஜீரோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஃப் இட் இஸ் நாட் ஜீரோ, அதாவது எக்ஸ் அண்ட் ஒய், ஓகே. ஸோ அது என்னன்னா டஸ் நாட் கம்யூட், ஓகே. டஸ் நாட் கம்யூட், டஸ் நாட் கம்யூட்டா இருந்துச்சுன்னா, ஓகே, டஸ் நாட் கம்யூட் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கேஸ்ல நம்ம என்ன சொல்றோம் ஆக்சுவலா, நமக்கு இங்க தான் ஹெல்சன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் நமக்கு கிடைக்குது. பொசிஷன் அண்ட் மொமெண்டம் கேன் பி டிட்டர்மைன் சைமல்டேனியஸ்லி சொல்லியிருக்காங்களா ஃப்ரம் த ஹெல்சன்பர்க் இன்ஃபினிட்டி. இஃப் அன் ஆப்ரேட்டர் இஃப் அன் ஆப்ரேட்டர் இஸ் அ கம்யூட் மீன்ஸ் we can determine simultaneously, ஓகேவா. அங்க வந்து is does not obey the Heisenberg rule. அதாவது இப்போ ஃபார் நான் இங்க எழுதுறேன் இங்க, ஓகே. 1 minute. ஸோ இப்போ கம்யூட், ஓகேவா. இப்போ if commute x and y, okay, x and y operators are commute, நல்லா புரிஞ்சுக்கோங்க. x and y operator are commute, which mean, okay, so x and y can be determined simultaneously, the observable, okay. So இப்படி இருந்துச்சுன்ற பட்சத்துல the observable, observable x and y, okay, x and y can be determined simultaneously, okay, simultaneously. Okay, so இப்போ இந்த கேஸ் if it is not commute, நல்லா புரிஞ்சுக்கோங்க. if it is not commute, அப்போ வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the x and y, okay, so x and y can't be determined, okay. so இப்போ வந்து பார்த்தீங்கன்னா cannot be determined simultaneously, okay. so இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cannot, okay, cannot be determined, okay. so cannot be determined simultaneously and does not follow, இதுதான்ப்பா இம்பார்ட்டன்ட். நமக்கு இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா does not follow Heisenberg uncertainty principle, okay. so இப்போ வந்து பார்த்தீங்கன்னா does not follow, does not follow, okay, Heisenberg uncertainty, ஓகேவா. ஸோ ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டியை இது வந்து ஃபாலோ பண்ணாது. இஃப் அன் ஆப்ரேட்டர் இஸ் அ கம்யூட்னா, ஸோ அது வந்து என்ன பண்ணாது, இட் டஸ் நாட் ஃபாலோ ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல், ஓகே. அன்சர்டினிட்டி, ஓகே. ஸோ அப்போ இங்கே என்ன, அப்போ நாட் கம்யூட்டாக இருந்துச்சுன்னா விச் இஸ் ஃபாலோ ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல், டஸ் நாட் ஃபாலோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாலோ. கிளியராப்பா? ஓகே. ஸோ இஃப் தர் இஸ் எனி டவுட் ப்ளீஸ் இருந்தால் கேளுங்க, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஃபாலோ, இது என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல், ஓகே. விச் மீன் இங்கே என்னப்பா சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன சொல்ல வராங்க, ஸோ இப்போ இஃப் இட் இஸ் இன் கம்யூட், ஓகேவா, 2 ஆப்ரேட்டர் இருக்கு. ஸோ அதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0. வென் பொசிஷன் ஆர் இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில், ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கம்யூட், ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆப்ரேட்டர் கம்யூட், விச் மீன் we can determine, ஓகேவா. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்க கேஸ்ல நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யை ஹைசன்பர்க்ல என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை பட்சத்தில் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா can determine simultaneously x and y, okay. x and y ரெண்டு ஆபரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா we can determine simultaneously only if an operator are a commute, okay. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது கம்யூட்டா இருந்துச்சுன்ற பட்சத்தில் we can determine x and y simultaneously,
Okay, clear அப்பா? Okay, so clear? Okay, if there is any doubt, please scale. சரிங்களா? கிளியராப்பா? ஸோ இன்னும் நமக்கு சிம்பிளா புரியணும் அப்படின்ற பட்சத்துல கம்யூட்டேட்டர் அப்படின்றது இந்த மேக்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ மேத்தமெட்டிக்ஸ் சிம்பிள் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல மல்டிபிகேஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ 3 இன்ட்டு 5 3 இன்ட்டு 5 அப்போ என்னப்பா வேல்யூ வரும்? 3 இன்ட்டு 5 ஒரு வேல்யூ 15 வரும் ரைட்டா? ஸோ இதே 5 இன்ட்டு 3 அப்படின்னா என்னப்பா? இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா we have the same value. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 சேம் வேல்யூ 3 ப்ளஸ் 5 8 வரும். ஸோ அகைன் என்ன பண்ணுறேன், இந்த பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, 5 ப்ளஸ் 3 அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும்? அகைன் நமக்கு 3 தான் வரும். ஸோ அப்போ when I interchange the position of a function or operator நான் சேஞ்ச் பண்ணும்போது I get the same value, அதாவது நேச்சர் ஜீரோவா இருந்துச்சுன்ற பட்சத்தில் அது கம்யூட்டட் செல்ஃபா. ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிகேஷன். ஓகே, ஸோ என்ன மல்டிபிகேஷன் ஓகே, மல்டிபிகேஷன் அண்ட் அடிஷன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிகேஷன் அண்ட் அடிஷன் ஓகேவா? ஸோ இது ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூட் இன் நேச்சர். ஓகே, மல்டிபிகேஷன் அண்ட் அடிஷன் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட். ஓகே, ஸோ மல்டிபிகேஷன் அண்ட் அடிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட் இன் நேச்சர். commutative in nature, ரைட்டா? ஸோ இது அதர் கேஸ். இப்போ அதர் கேஸ் நான் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஐ ஹாவ் 3 மைனஸ் 5 ஒரு வேல்யூ வருமா? ஸோ பட் 5 மைனஸ் 3 என்ன வரும்? அகெயின் வேற வேல்யூ வரும். இது நாட் எச், இது ரெண்டும் சேம் கிடையாது. அதே போல் 3 டிவைட் பை 5 ஒரு வேல்யூஸ் வரும், பட் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 5 டிவைட் பை 3, ரைட் தானே? ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? the subtraction and division it is not commute in nature. ஓகே, ஸோ அதாவது நம்ம அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கம்யூட். ஓகே, ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னா நான் கம்யூட். இப்போ மல்டிபிகேஷன் அடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்யூட் இன் நேச்சர். ஓகே, ஸோ பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூட். ஓகே, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கம்யூட். ஓகே, நான் கம்யூட் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ கிளியர்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூட். ஓகே, ஸோ இப்போ அப்போ என்ன சொல்ல சப்ஸ்ட்ராக்ஷன் and division. ஓகே, சப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நான் கம்யூட் இன் நேச்சர். ஓகே, கிளியர் அப்பா? ஸோ இப்போ கம்யூட் என்னன்னு தெரியுதா? இப்போ கம்யூட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா when I interchange the position, அதுக்கு முன்னாடி நான் இது டெஃபினேஷன் கொடுத்தேன் கம்யூட் அப்படின்றது. ஓகே, கம்யூட். ஓகே, ஸோ இப்போ கம்யூட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட் இஸ் அன் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டரில் commutator is a mathematical operation. Okay, so mathematical operation in which commutator is a mathematical operation. Okay, so in which position of operator are interchanged. Okay, so இது என்னன்னு சொல்றாங்கன்னா interchanged. Okay, interchanged when we operate on a function. நல்லா புரிஞ்சுக்கோங்க, on a function and then differentiate, and difference is obtained. Okay, so difference is obtained. நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா.
ஸோ கம்யூட்டேட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரைட்டா? ஸோ கம்யூட்டேட்டர் இதான் அதுக்கான எக்ஸாக்ட் டெஃபினேஷன், ஓகேவா? ஸோ கம்யூட்டேட்டருக்கு எக்ஸாக்ட் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்யூட்டேட்டர் இஸ் அன் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இன் விச், ஓகே, ஸோ பொசிஷன் ஆஃப் ஆப்ரேட்டர் ஆர் இன்டர்சேஞ்ச். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்கு, ஓகே, வி கேன் சி ஒன் பை ஒன். ஓகே, நம்ம பார்க்கலாம். இதோட இதோட ப்ராப்பர்ட்டிஸ் தனியாக இருக்கு, ஓகே. ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, commutator is a mathematical operation in which position of operators are interchanged. ஓகே, இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர்ஸோட பொசிஷனை சேஞ்ச் பண்றாங்க. ஓகே, ஆப்ரேட்டர்ஸோட பொசிஷனை சேஞ்ச் பண்றாங்க, ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டர்ஸோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணும்போது in which position of operator, okay, so position of operators are interchanged. Okay, so when we operate on function, then difference is obtained. C layer. Okay, difference is obtained. Okay, clear? You can say the two operators are commute. Okay, so next part, the two operators are commute. Two operator, okay, two operators, that is, let's say A and B. Okay, A and B, okay, so are said to be commute. எப்போ கம்யூட்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், are said to be commute. Said to be commute. Said to be commute எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when, நல்லா பார்த்துக்கோங்க, when, okay, so A and B, okay, when A cap and B cap, okay, so A cap B cap equal to B cap into A cap, okay, so இப்படி இருந்தா மட்டும்தான் we can set as a commute, okay, so clear? So அதாவது, and also we know so operator without function ன்றது useless அப்படின்றது நமக்கு தெரியும், ரைட்? operator without function is useless, right? so அப்போ வந்து பாத்தீங்கன்னா next நம்ம என்ன பண்றோம், we need a function, operator இருக்கு, we need a functions, right? so அப்போ also, okay, so also operator without function, okay, is useless, right? so இது ஆப்ரேட்டர் தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, therefore we need an operator, right? so அப்போ ஆப்ரேட்டர் வச்சு எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ A cap, right? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா B cap psi equal to B cap, okay, so A cap so into psi, ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் A cap B cap ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்கு, ஸோ அதை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு டிஃப்ரென்ஸ் நமக்கு 0 வருது. 0 இந்த சென்ஸ் என்னது, A B இன்டர்சேஞ்ச் வித் B அண்ட் A அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், ஸோ இட் இஸ் அன் கம்யூட் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா? ஸோ இப்போ மேத்தமெட்டிக்கலி வி கேன் டிஃபைன் திஸ், ஓகே. மேத்தமெட்டிக்கலி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த மேத்தமெட்டிக்கலி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A cap B cap into psi, okay, so இப்போ minus B cap A cap psi, okay, equal to 0, ரைட்டா?
ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஜீரோ ஈக்குவல்னு இருக்கா, இது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுருக்கேன். ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் ஃபங்க்ஷன் என்னது காமனாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கேப் பி கேப் ஓகே மைனஸ் பி கேப் ஓகே பி கேப் ஏ கேப் ஓகே. ஸோ பி கேப் ஏ கேப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே. ஸோ விச் இன் த சென்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டைரக்டா நம்ம எப்படி எழுதலாம், இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a cap comma b cap okay a cap comma b cap psi okay equal to 0. ஸோ இப்போ ஃபங்க்ஷனை நான் எடுத்துடுறேன். ஃபங்க்ஷன் எடுத்தால் எனக்கு என்ன வந்துடும், ஃபைனலாக வேல்யூஸ் ஃபைனல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா therefore a cap b cap okay a cap b cap equal to 0 ஓகேவா. ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which can be said to be as commute அப்படின்னு சொல்லி we can produce ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா, இது எப்படி டைரக்ட் இது மாறணும், இது எப்படி மாறுச்சு அப்படின்ற பட்சத்தில் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரைட்டா. ஃபங்க்ஷனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் பிகாஸ் நம்ம ஃபங்க்ஷன் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. ஸோ அப்போ ஃபங்க்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதான் ஃபைனல் ரிசல்ட் ஓகே. ஸோ இப்போ இது வந்து எப்படி இந்த ஸ்டெப்பாக மாறிச்சு அப்படின்னு யாருக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இங்கே பாருங்க. ஸோ இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது அதாவது இந்த கான்சென்ட்ரேஷன் மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவாண்டம் கெமிக்கல் கைனடிக்ஸ்லாம் நம்ம இது என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி பிராக்கெட் இருந்துச்சுன்னா கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி பிராக்கெட் இருந்தாலே we can set to be as a commute. இதுக்கு பாருங்க இந்த பிராக்கெட்டோட சேஞ்ச் பாருங்க, இந்த மாதிரி இருந்தாலே we can set is a commute. அண்ட் ஏபி அப்படின்னும் போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏ கமா பி அப்படின்னும் போது அப்போ which indirectly expand this. இதுக்கு மீனிங் வந்து இதுதான் பார்த்துக்கோ ஏ கேப் இங்க பாருங்க ஏ கேப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இது கம்யூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. கம்யூட் எடுக்கும்போது என்ன வரும்னா ஸோ ஏபி ஏ கேப் பி கேப் மைனஸ் பி கேப் ஏ கேப் ஓகே. ஸோ இதை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காமன் ஃபார்முலா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காமன். ஸோ அப்போது ஏ கேப் பி கேப் அப்படின்னா we can represent, இதை வந்து நம்ம டைரக்டாக அப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஓகே. ஸோ இது என்ன எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது ஓகேவா, புரியுதா ஓகே. ஸோ அதாவது விச் மீன் இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதோட மீனிங் என்னன்னா ஓகே. ஸோ இப்போ ஏ கமா பி அதாவது ஏ கேப் கமா பி கேப் ஓகே ஏ கமா ஏ கேப் கமா பி கேப் இது எது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பி கேப் அண்ட் ஏ கேப் ஓகே. இங்கே கமிட் நான் போட்டுட்டேன் ஓகே விச் ரெப்ரசன்ட் ஓகே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர் ஆஃப் ஓகே கம்யூட்டேட்டர் ஆஃப் commutator of A with B okay. first word and second okay. so A with and B first letter I mean no math quantum chemistry சொல்லும் போது first operator okay. so commutator of A with B okay. so but இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா commutator of okay commutator of B okay. so with okay commutator of B with A okay. so இதுதான் இதோட meaning okay. which in the sense we can directly write okay. so இது எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா okay இது எப்படி ரைட் பண்ணலாம்னா A cap B cap ரைட்டா A cap B cap commutator அப்படின்னு கொடுத்துட்டா so we can tell so A cap B cap minus B cap A cap okay. so clear okay. so அப்போ இது எப்படி ரைட் பண்ணலாம், so இப்போ B comma A cap அப்படின்னு கொடுத்துருக்காங்க okay.
ஸோ இதை கம்யூட் எடுக்க சொல்லியிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ பி கேப் ஏ கேப் மைனஸ் ஏ கேப் பி கேப். ஓகே, ஸோ இதுதான் இதோட கம்யூட்டுக்கான மீனிங். ஓகே, இதை மறந்துடாதீங்க. ஓகே, இதை கம்யூட்டுக்கான மீனிங், இதை மறந்துடாதீங்கப்பா. ஓகே, ஃப்ரீக்வெண்ட்டாக படிச்சுட்டே இருங்க. அண்ட் குவாண்டம் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதில்ல, யூனிட் 1 நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அதாவது பேசிக்ஸ்னால் நீங்கள் தரவாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் நம்ம ஃபாலோயிங் வந்து ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஃபாலோயிங் வரக்கூடிய யூனிட்ஸ் வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே பாருங்கள், இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். இப்போ கமிட் அப்படின்றது வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ப்ராப்ளம் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ கொஷின் கம்யூட்டேட்டர் பேஸ் பண்ணும். இப்போ find the commutator of d by dx. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. find the commutator of d by dx, right? d by dx cap comma x power n. ஓகேவா? ஸோ கம்மா எக்ஸ் பவர் n. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட்டில் பார்த்துருக்கோம் உங்களுக்கு, ரைட்டா? ஸோ இதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்துட்டால நம்ம எதை சொல்கிறோம்? கம்யூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட கம்யூட்டேட்டிவ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதாப்பா? ஓகேப்பா, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கம்யூட்டேட்டர், இதோட வேல்யூ என்ன வருது, இது கம்யூட் ஆர் நாட் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, கம்யூட் ஆர் நான் கம்யூட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி பை டிஎக்ஸ், ஓகே, அண்ட் எக்ஸ் பவர் என், இது வந்து சாரி, இது கேப் போட மாதிரி. ஓகே, ஸோ இது ஒன் கேப், இது ரெண்டு ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஸ் என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நமக்கு ஆப்ரேட்டர், ரைட்டா? ஸோ இப்போ ஆப்ரேட்டர் அப்படின்னும் போது, ஸோ வி நீட் ஃபங்க்ஷன், ஓகே, டி பை dx, right? So d by dx, okay, so operator, and x power n, okay, x power n operator, right? So அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபங்க்ஷன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். பிகாஸ் ஆப்ரேட்டர் இருக்குன்னா we need a function to operate the functions, right? So to operate the operator we need a functions, right? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூட்டர் இல்லையா? ஸோ அப்போ டி பை டிஎக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் என். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி பை டிஎக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் என். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் என் இன்டூ டி பை டிஎக்ஸ். ஓகேவா? ஸோ இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா? ஸோ இது எல்லாருக்கும் புரியுது. ஆக்சுவலாக இது மேத்தமெட்டிக்ஸ், பிக் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் கிடையாது. சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் பாருங்கள், பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ கூட மேபி இது என்ன, ஓகே நான் மேத்தமெட்டிக்ஸ் இல்லைன்னு சொன்னாலும், இஃப் யூஆர் ஃபீல் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸாக இருக்குது, இது நமக்கு வராது அப்படின்னு நினைக்காதீங்க. இட் இஸ் வெரி வெரி ஈஸி. நம்ம டேரெக்டாகவே ஆன்சர்ஸ் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த வே, அதாவது அக்கார்டிங் டு த கான்செப்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து இது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பட் வி ஹாவ் அ ஷார்ட் கட் அண்ட் ஈஸியாக நம்ம போட்டுருந்தோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் கெட் ஒரிட் அபவுட் திஸ் டூ மச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சால்வேஷன் பற்றிலாம் நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷனை பற்றிலாம் வரி பண்ணாதீங்க. ஸோ அதனால யூ ஜஸ்ட் ரெடி. ஓகேவா? ஸோ அதை கீப் ரிமெம்பராக வச்சுட்டு நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டு மட்டும் இருங்க. ஈஸி தான். நம்ம குவாண்டம் கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ அப்போ ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரேன். ஸோ டி பை டிஎக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் என், ரைட்டா? ஸோ இன்ட்டு அப்போ என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல், சாரி நாட் ஈக்குவல் டு, மைனஸ், ரைட்? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன, எக்ஸ் பவர் என் டி பை டிஎக்ஸ், ஓகே, டி பை டிஎக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ், ரைட்டா? ஸோ இது எல்லாருக்கும் கிளியர் தானேப்பா? இதில் எந்த டவுட்டும் இல்லை இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு மினிட் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே,
ஓகே. ஸோ இப்போ இப்படி தானே இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we had a function, right? ஸோ ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்தர் இது எப்படி எழுதலாம்? d by dx, okay, d by dx into x power n. ஓகே, என்னது x power n into f of x, ரைட்டா? பட் இந்த கேஸ் x power n into d by dx, ஓகே, d by dx. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x power n, சரி, f of x, ஓகேவா? ஸோ இப்போ இதோட வேல்யூ என்னப்பா? இதோட வேல்யூ இன்னும், ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஓகே, இதோட வேல்யூ நமக்கு தெரியும். d by dx into x power n, இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n into f of x, அந்த வேல்யூஸ் நம்ம போடுவோம் இல்லையா, x power n. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்துட்டு நம்ம ஓகே இப்போ ஓகே இது சாரி, இது வேற ஃபார்முலாவில் வரும். இது என்னன்னா இப்போ இங்கே பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா d by dx into u into v ஃபார்முலா, ஓகே, அந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி லோவர் கிளாஸஸ்ல. ஸோ அந்த ஃபார்முலா எப்படி இருக்கு, ஒன்ஸ் நான் ஃபார்முலா எழுதுறேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா d by dx, ஓகே, d by dx, 1 minute இருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கில் ஒரு ஃபார்முலா இருக்கு, ஓகேவா? ஸோ நான் ஃபார்முலா கீழே ரைட் பண்ணுறேன். டிஃபரன்சியேஷனில் இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டிஃபரன்சியேஷனுக்கான ஃபார்முலா. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்சியேஷன் ஃபார்முலாவில் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, டிஃபரன்சியேஷன், ஓகே, டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்களேன், டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா அப்படின்னும் போது, ஸோ இந்த ஃபார்முலா லுக் லைக், இப்போ இது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா d by dx, okay, d by dx u into v, okay, u into v. இந்த ஃபார்முலா நம்ம லோவர் கிளாஸஸ்ல படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ u வெளியே எடுத்துட்டு d by dx, இப்போ வந்து v மட்டும் ஆப்ரேட் பண்ணணும். பிளஸ் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா v வெளியே எடுத்துட்டு, ஓகே, d by dx, ஓகே, இப்போ என்ன பண்ணணும், u ஆப்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ ஃபார்முலா. ஓகே, d by dx, இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க, இது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ d by dx u into v, அதாவது ரெண்டு இந்த ஆப்ரேட்டர் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை வெளியே எடுத்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனை உள்ள வச்சு ஃபர்ஸ்ட் ஒன்று ஆப்ரேட் பண்ணணும். இப்போ இதுதான் இங்கே இருக்கு. ஸோ இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கேஸை இது நம்ம பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்து ஆப்ரேட்டர். ஃபங்க்ஷன் என்னது, இங்கே எக்ஸ் பவர் என்னன்றது தான் ஃபங்க்ஷன், ரைட்டா? ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்க்கு இதோட வேல்யூஸ் மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ தான். ஸோ பட் இங்கே பாருங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ இதோட வேல்யூ பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிமிலர் டு லுக் லைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா d by dx, ஓகே, d by dx, ஓகே, ஸோ இது என்னது, d by dx u into v, அந்த ஃபார்முலா அப்படி இருக்கா. ஸோ d by dx, ஓகே, u into v அந்த மெத்தட்ல இருக்க நமக்கு. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா எப்படி நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதலாம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு இன்னொரு ஃபங்க்ஷனை வெளியே கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அப்படி எடுத்துட்டு வரும்போது இந்த ஃபங்க்ஷனில் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது எக்ஸ் பவர் என், ஓகேவா. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வரேன். ஓகே, ஸோ எக்ஸ் பவர் என், ஓகே, இன்டூ எக்ஸ் பவர் என் இன்டூ டி பை டிஎக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன ஆப்ரேட் பண்ணுறேன், இதை மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of x, right, இல்லையா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா dy dx into f of x, right. ஸோ ப்ளஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ f of x நான் வெளியே கொண்டு வரேன். ஓகே, ஸோ வெளியே கொண்டு வந்துட்டு d by dx, ரைட்டா, d by dx இந்த இடத்துல x பவர் n, ரைட். கிளியர் தானே? இது எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? இதில் இருக்கா அதை டவுட் இருக்காப்பா? இதில் இருக்க டவுட் இருந்தால் சொல்லிடுங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளியராக இருக்கும். ஓகே, இந்த ஃபார்முலா படி இது எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கேன். அண்ட் ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு? ஸோ எக்ஸ் பவர் என் இன்டூ டி பை டிஎக்ஸ் இந்த வேல்யூஸ் நமக்கு அப்படி இருக்கு இல்லையா? ஸோ மேபி நான் இதை எப்படி தள்ளிட்டேன். ஓகே, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ரிமைனிங் அப்படியே இருக்குது. இப்போ இந்த வேல்யூஸை மட்டும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் என் டி பை டிஎக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகே ப்ளஸில் இருக்குது, பட் இங்கே மைனஸில் இருக்குது. இது ரெண்டையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ரைட், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ என்ன இருக்கும்? டி பை டிஎக்ஸ் எக்ஸ் பவர் என் ரைட்டா, டி பை டிஎக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் என். இப்போ இதை பாருங்க, டி பை டிஎக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் என் ஃபார்முலா நமக்கு தெரியும், அதாவது விச் மீன் டிஃபரன்ஷியேட் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட், ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அதாவது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இந்த ஃபார்முலா, டிஃபரன்ஷியேட் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது? டி பை டிஎக்ஸ், டி பை டிஎக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் என் ஓகேவா, இன்டூ எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என்னது? என் இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா எப்படி இருக்கா? ஸோ ஜஸ்ட் சி இந்த ஃபார்முலா எப்படி இருக்கா உங்களுக்கு? ஸோ ஓகேவா, இந்த ஃபார்முலா எப்படி இருக்கா? அப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும் போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எழுதும் போது we get the value of, அதாவது n into x power n minus 1 into f of x ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபங்க்ஷன் எப்படி கடைசி அடைச்சிடும். அப்போ வேல்யூ, ஃபைனல் வேல்யூ என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா, the final value will look like, அதாவது therefore the commutator of d by dx okay, d by dx into x power n ஓகே, கேப் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ இது வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n into x power n minus 1 ஓகேவா? ஸோ பட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ கம்யூட்டேட்டர், இது அதோட வேல்யூ. கம்யூட்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு, கம்யூட்டேட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆப்ரேஷன் ரைட்டா? இதை கம்யூட்டேட்டர் எடுக்கும் போது நமக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n into x power n minus 1 ரைட்டா? ஸோ பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் நாட் ஜீரோ. இஃப் இட் இஸ் ஜீரோ மீன்ஸ் அதுதான் கம்யூட் ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க? இது நாட் கம்யூட், நாட் ஜீரோ தானே. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன சொல்றாங்க? டி பை டிஎக்ஸையும் எக்ஸ் பவர் என், அதாவது இந்த ரெண்டு ஆப்ரேட்டரையும் நம்மளால என்ன பண்ண முடியாது? we can't be determined, see we can't be determined simultaneously. ஸோ ஓகேவா, அதை நம்மளால சைமல்டேனியஸா டிட்டர்மைன் பண்ண முடியாது ஓகேவா? ஸோ அப்போ ஃபைனலி இங்க பாருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட், ஸோ you can tell d by dx okay, d by dx comma x power n okay, d by dx comma x power n equal to, அதாவது f of x, இந்த கம்யூட்டேட்டர் எடுக்கும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னது? n into x power n minus 1 ரைட்டா? ஸோ into f of x ஓகே. ஸோ அப்போ the final value going to be என்னவா இருக்க போகுது? so d by dx okay, so comma x power n கேப் போட்டுக்கோங்க, இங்கேயும் கேப் ஓகே. ஸோ அப்போ இதை கம்யூட் எடுக்கும் போது இதோட நமக்கு வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா, இதோட வேல்யூ என்னது? n into x power n minus 1 ஓகே. அப்போ பொசிஷன்ஸ் வந்து நமக்கு டைரக்டாகவே கேட்பாங்க, இதோட வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி ஓகேவா? ஸோ அப்படி கொடுக்கும்போது யூ ஷுட் ரைட், டைரக்டாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எழுதிக்கலாம் ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணி எழுத தேவையில்லை ஓகேவா? ஸோ அதான் நான் சொன்னேன், இது வந்து ரொம்ப ஈஸிப்பா ஓகே. நம்ம டைரக்டாகவே என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். வித்தின் 1 minute நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு டைம் கீப் அப்பும் ஆகும் ரைட்டா? ஸோ இதை படிச்சுக்கோங்க ஓகே. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஓகே. ஸோ அப்போ நீங்க நினைக்கலாம், இப்போ நம்ம கம்யூட்டேட்டருக்கு வந்து எடுக்கும் போது, அதாவது டி பை டிஎக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் என் கம்யூட்டேட்டர் எடுக்கும் போது நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சது? எக்ஸ் n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ இதை நம்ம இங்கேயோ பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இதை பார்க்கும்போது எங்க இருந்து பார்த்தோம்னா ஆப்ரேட்டருக்கு வரக்கூடிய, அதாவது டிஃபரன்ஷியேட்டுக்கு டி பை டிஎக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் என், இது வந்து டிஃபரன்ஷியேட் எடுக்கும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ.
அதனால நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டரும் டிஃபரன்ஷியேட்டரும் ஒன்று தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஓகே, ஸோ விச் மீன் மேபி ஐ கேன் ரைட். ஓகே, ஸோ நான் எழுதிடுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த கம்யூட்டேட்டர் ஆஃப் நல்லா புரிஞ்சு ஓகே கம்யூட்டேட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கம்யூட்டேட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டி பை டிஎக்ஸ்ன்றது இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ்னா டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஓகே, வித் பொசிஷன். ரைட்டா? ஏன் பொசிஷன் அப்படின்னு சொல்றேன்? ஸோ எக்ஸ்ன்றது என்னது? எக்ஸ் விச் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் பொசிஷன் தான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல. ஓகே, ஸோ த கம்யூட்டேட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வித் பொசிஷன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொசிஷன் ஆர் பொசிஷன் வித் பவர். ஓகேவா? பொசிஷன் வித் பவர் will, ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க, will give the same result. ஓகே, will give the same result. எந்த மாதிரி எதோட சேம் ரிசல்ட் கொடுக்குது? as we get எதுல get அதாவது as we get after differentiation. ஓகே, as we get after differentiation. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப டிஃபரன்ஷியேஷன் தானே, டிஃபரன்ஷியேட் எடுங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன் எக்ஸ் வந்தாலும் சரி, இல்ல பொசிஷன் வித் பவர் வந்தாலும் சரி, ரைட்? ஸோ அப்படி வரும்போது இதோட வேல்யூ என்ன கிடைக்குது? நம்ம டிஃபரன்ஷியேட் எடுக்கும் போது கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது கம்யூட்டேட்டர் அப்படின்றது டிஃபரன்ஷியேட் சொல்லாமா கேட்டா அதுதான் இல்லை. அதுதான் நம்ம சொல்ல வரோம் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ பட் commutator is not differentiate. Okay, so இப்போ commutator அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா but commutator, okay, commutator is not differentiate. Okay, is not differentiation. Okay, differentiation is different. Okay, differentiation is different. நல்லா புரிஞ்சுக்கோங்க. differentiation அப்படின்றது it is different. பட் நம்ம இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கம்யூட்டேட்டர் அப்படின்றது டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ மேபி நாட் இன் த சென்ஸ் இப்போ நமக்கு இதில் வந்து சாரி இந்த டி பை டிஎக்ஸ் எக்ஸ் பவர் என் இதை வந்து கம்யூட்டேட்டர் எடுக்கும்போது நமக்கு வேல்யூ கிடைச்சதுனால அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, ஸோ பி கேர்ஃபுல் ஃபார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ புரியுதா? எனி டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இதில் இருக்காது? ஓகே, பட் கம்யூட்டேட்டர் இஸ் நாட் டிஃபரன்ஷியேட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர் அப்படின்றது என்னது நம்ம சொல்லிட்டோம். அதாவது ஏபி அதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெய்சன்பெர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல், ரைட்டா? ஸோ அப்போ ஹெய்சன்பெர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றோம்? ஸோ அதாவது பொசிஷன் அண்ட் மொமெண்டம், ரைட்டா? பொசிஷன் அண்ட் மொமெண்டம் கான் பி டிட்டர்மைன் சைமல்டேனியஸ்லி. ஓகேவா? ஸோ அப்போ அப்படி நம்மளால சைமல்டேனியஸா டிட்டர்மைன் பண்ண முடியுமா இல்லையான்னு பார்த்துருவோமா? ஸோ பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு செக் out the commutator. So check out the commutator of position with the momentum. ஓகே, ஸோ செக் பண்ணி பார்த்துருவோம் நமக்கு இந்த மாதிரி வருதான். பிகாஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இது வந்து சைமல்டேனியஸா டிட்டர்மைன் பண்ண முடியும்னா என்ன வந்திருக்கணும்? இதோட வேல்யூ 0 வந்துருச்சு அப்படின்னா இதோட வேல்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால சைமல்டேனியஸா டிட்டர்மைன் பண்ண முடியும். விச் மீன் ஹெய்சன்பெர்க் சொன்னது நமக்கு அதாவது ட்ரூத் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து இன்கேஸ் இஃப் இந்த வேல்யூ வந்து 0 வந்துச்சுன்னா, இஃப் இட் இஸ் நாட் 0 அப்படின்னா அப்போ ஹெய்சன்பெர்க் சொன்னது நமக்கு வந்திருக்கும். என்னது? இதை வந்து சைமல்டேனியஸா டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்றது. ஓகேவா? ஸோ கிளியரா? ஓகே, வில் செக். ஓகே, நம்ம பார்த்துருவோம், செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இப்போ மேபி ஐ வில் டேக் தி பேஜ். கம்யூட்டேட்டர் பொசிஷன் அண்ட் மொமெண்டம். பொசிஷன் நமக்கு தெரியும், மொமெண்டம் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ பொசிஷன் அப்படின்றது என்னது? எக்ஸ், ரைட்டா? பொசிஷன் அப்படின்றது என்னது? எக்ஸ். இதானே நம்ம கொடுத்துருந்தோம், நம்ம கிளாஸ்லேயே கொடுத்துருக்கோம் இல்லையா? பொசிஷன்
பொசிஷன் ஆப்ரேட்டர் என்னது எக்ஸ், ரைட் தானே? பொசிஷன் ஆப்ரேட்டர், பொசிஷன் ஆப்ரேட்டர்ன்றது இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறது எக்ஸ் பவர் என், சரி எக்ஸ் கேப், எக்ஸ் கேப். ஓகே, அண்ட் மொமெண்டம், ஓகே பொசிஷன் அப்படின்றது எக்ஸ் கேப் அண்ட் மொமெண்டம் என்னப்பா, மொமெண்டமோட வேல்யூ என்ன? ஓகே, px தான், சாரி px, pz கிடையாது, px y z என்ன எடுத்துக்கலாம். இப்போ இப்போதைக்கு நம்ம ஒன் டைமென்ஷன் தான். மொமெண்டம் அப்படின்றது என்னது, அயோட்டா h கட்டு இன்டூ டி பை டிஎக்ஸ், ரைட் தானே? ஸோ இந்த வேல்யூலாம் இங்கே பாருங்க, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, கிளாஸ்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இட் இஸ் நாட் அ லைவ் கிளாஸ். இப்போ வந்து நமக்கு வந்து டைம் இல்லாத காரணத்தினால நம்ம ரெக்கார்ட் கிளாஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது ஐ கான்ட் ஏபிள் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் வித் யூ, ரைட்டா? ஸோ பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ இந்த மேபி யூடியூப் வீடியோஸ் பார்க்குற மாதிரி நீங்கள் ஹானில் போட்டு எப்படி கேட்குறீங்கன்னு தெரியாது. பட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இதை நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்து இந்த லெசனை வந்து லிசன் பண்ணி பார்க்கணும்ப்பா. அண்ட் ஒன் மோர் திங், நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் கொஷின்ஸ் கேட்குறேன் அப்படின்னும் போது உங்களுக்குள்ளேயே ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஷின் சொல்லிட்டே வரேன். இப்போ மொமெண்டம் கேட்கும் போது பொசிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னும் போது பொசிஷன் ஆப்ரேட்டர்னா என்னது, எக்ஸ். அப்போ அதோட ஆப்ரேஷன் என்ன, மல்டிபிகேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மொமெண்டம் ஆப்ரேட்டர் அப்படின்னும் போது பிஎக்ஸ், மொமெண்டம் ஆப்ரேட்டர் என்ன, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னு போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ், அதுக்கப்புறம் மைனஸ் அயோட்டா ஹச் கட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் இப்போ கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது அதை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு சால்வ் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி உங்கள் செல்ஃபை நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேபி உங்களை யாரும் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை, எவால்வேட் பண்ண போகிறது இல்லை, யாரோடையும் கம்பேர் பண்ண போகிறது இல்லை. யூ ஜஸ்ட் எவால்வேட் யுவர் செல்ஃப். எந்த அளவுக்கு உங்களுக்கு மெமரி கெப்பாசிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத மாதிரி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது பாஸ் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் ட்ரை யுவர் செல்ஃப், ரைட்? ஸோ இப்போ கம்யூட்டேட்டர் ஆஃப் மொமெண்டம் பொசிஷன் கேட்குறாங்க இல்லையா? ஸோ மொமெண்டம்ன்றது ஒரு ஆப்ரேட்டர், பொசிஷன்ன்ற ஒரு ஆப்ரேட்டர், ரைட்டா? ஸோ ரெண்டு ஆப்ரேட்டருக்கும் கம்யூட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். கம்யூட்னா அதோட வேல்யூ என்ன வந்திருக்கும், 0 வந்திருக்கும். அப்போ கம்யூட்டேட்டர் அப்படின்றது நம்ம என்ன சொல்கிறோம், சரி இப்போ மொமெண்டம் ஆப்ரேட்டர் அப்படின்னும் போது சரி பொசிஷன் ஆப்ரேட்டர் என்னது, எக்ஸ் கேப், ரைட்? ஸோ எக்ஸ் கேப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் அயோட்டா ஹச் கட்டு இன்டூ டி பை டிஎக்ஸ், ரைட்? ஸோ இன்டூ டி பை டிஎக்ஸ், அப்படிதானே? ஸோ இன்டூ டி பை டிஎக்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆப்ரேட்டர் அண்ட் மொமெண்டம் ஆப்ரேட்டர். இப்போ கம்யூட்டேட்டர் இந்த மாதிரி பிராக்கெட் கொடுத்துட்டாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், கம்யூட்டேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ கம்யூட்டேட்டர் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதோட பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ரைட்டா? எக்ஸ் பவர் என், ஓகே, ஸோ எக்ஸ் பவர் என், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா we have to change the position into minus iota h cut, right? So into d by dx, ஓகேவா? into d by dx, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ கிளியர் தானே? ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் எப்போ வேணாலும் கேளுங்கப்பா. ஓகே, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் அயோட்டா ஹச் கட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் அயோட்டா ஹச் கட். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ், ரைட்? ஸோ அப்போ நான் இது என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டுருக்கேன். So minus iota h cut, okay, so into d by dx, okay, so அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா into x power n, right? கரெக்ட் தானே? கிளியர் தானேப்பா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா மைனஸ் அயோட்டா ஹச் கட், அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கான்ஸ்டன்ட், ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை தனியாக எடுத்துடலாம், மைனஸ் அயோட்டா ஹச் கட். ஸோ இப்போ என்னது, எக்ஸ் பவர் என் இன்டூ டி பை டிஎக்ஸ், எக்ஸ் பவர் என் இன்டூ டி பை டிஎக்ஸ். கேப் போட்டுக்கோங்கப்பா, மேபி சம்டைம் நான் எங்கேயாவது தவறு விட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது கேப்பை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகே, ஆப்ரேட்டர் நம்ம என்ன சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணோம், ஆப்ரேட்டரில் கேப் போடணும். ஓகே, ப்ளஸ், ஏன்னா மைனஸ் மைனஸ் நமக்கு இங்கே என்ன ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ ப்ளஸ் அயோட்டா ஹச் கட், இது தனியாக வெளியே எடுக்கிறீங்க. அப்போ டி பை டிஎக்ஸ், ஓகே, டி பை டிஎக்ஸ், ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் என், ரைட்டா? எக்ஸ் கேப் பவர் என், சாரி இங்கே பவர் கிடையாது, எக்ஸ் பவர். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஃபர்தராக இது நம்ம என்ன பண்ணலாம், இதில் என்ன காமனாக இருக்குது, அயோட்டா ஹச் கட் அப்படின்றது காமனாக இருக்கா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்போ அயோட்டா ஹச் கட் அப்படின்றத வெளியே எடுக்கிறேன். ஓகே, அயோட்டா ஹச் கட் அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், வெளியே எடுக்கிறேன். ஸோ அப்படி எடுக்கும்போது நான் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே,
ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இங்க பாருங்க. இத வெளிய எடுக்கிறேன். மீன்வைல் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பொசிஷன் இன்டர்சேஞ்ச் பண்றேன். மைனஸ் ஐட்ட அச்சுக்கட்டு எடுத்தோனே என்ன ஆயிடும்? இங்க மைனஸ் எக்ஸ் பவர் என் டி பை டிஎக்ஸ் இருக்கும். இங்க பிளஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ அத நான் என்ன பண்றேன்? அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ப டி பை டிஎக்ஸ் இங்க இருக்க டி பை டிஎக்ஸ் அப்படியே எழுதுறேன். இன்டு எக்ஸ் பவர் என். ஓகேவா? ஸோ இங்க மைனஸ் இருக்கனால இந்த பக்கம் நான் கொண்டு வந்துடுறேன். ஓகே? ஸோ எக்ஸ் பவர் என் இன்டு டி பை டிஎக்ஸ். ஓகே? கிளியர்? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா இது எப்படி ரைட் பண்ண முடியும்? இது என்னால எப்படி ரைட் பண்ண முடியும்? கம்ப்யூட்டர் ரைட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்ப பாருங்க. இது எப்படி ரைட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோட்டா அச்கட். ஓகே, அயோட்டா அச்கட் வேல்யூ என்ன வரும்? டி பை டிஎக்ஸ். அந்த ஏபி முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணா இல்லையா? டி பை டிஎக்ஸ் கம்யூட்டேட்டர் ஆஃப் எக்ஸ் பவர் என். ஓகே, எக்ஸ் பவர் என். சரி, எக்ஸ் பவர் என் கேப் சாரி சார். எக்ஸ் கேப். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இதோட வேல்யூ என்னது? டி பை டிஎக்ஸ் இன்டூ எக்ஸ் கேப். இதோட வேல்யூ என்னது? அதுதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பொசிஷன் வித் பவர் அப்படின்னும் போது நமக்கு இதோட வேல்யூ என்ன வந்துச்சு? ஆக்சுவலாக லாஸ்ட்டாக சால்வ் பண்ண கொஸ்டின்ல. ஸோ அதாவது என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாஸ் போட்டோம் இல்லையா? ஸோ அப்படி போடும்போது நமக்கு என்ன வரும்? என்னோட வேல்யூ என்னதுங்க? ஆக்சுவலாக இங்கே பாருங்க, உங்களுக்கு புரியலன்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டி பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என் இருந்துச்சுல, இங்கே என்னோட வேல்யூ ஒன்று தானே? அப்போ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என், ரைட்டா? எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், இதான அதோட வேல்யூ. ஸோ இப்போ இதில் அப்ளை பண்ணுங்களேன். இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அயோட்டா அச்கட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அயோட்டா அச்கட் இன்ட்டு ஒன்று, ஏன்னா பவர் வந்து ஒன்று தானே? ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர், அதே போல் ஒன் மைனஸ் ஒன் வந்து என்ன வந்துடும்? ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ வந்துடும். ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஒன் மைனஸ் ஒன் நமக்கு ஜீரோ வந்துடும். இதோட வேல்யூ என்னது? எனிதிங் பவர் ஜீரோ ஒன்று தான், ரைட்டா? ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னது? அயோட்டா அச்கட். ஓகே, கிளியரா? இப்போ இந்த இது பாருங்க. ஸோ எப்படி வந்து பாருங்க. ஸோ திரும்பவும் நான் சொல்றேன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பவர் என் இதோட வேல்யூஸ் கேட்குறாங்க, ரைட்டா? கவுண்டேட் எடுக்க சொல்றாங்க. ஸோ இதோட வேல்யூ என்னன்னா அயோட்டா அச்கட். அப்போ அயோட்டா அச்கட் வந்திருக்குன்னா இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ என்ன பண்ணது? பொசிஷனையும் மொமெண்ட்டையும் ஆஸ் ஹைசன்பெர்க் செட் நம்மளால என்ன பண்ண முடியாது? பொசிஷனையும் மொமெண்டமும் சைமல்டேனியஸாக டிட்டர்மைன் பண்ண முடியாது. இங்க பாருங்க, எக்ஸ் கேப் அதுக்கப்புறம் மைனஸ் அயோட்டா அச்கட் டி பை டிஎக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு எழுதுறோம். தென் காமனாக இருக்கக்கூடிய அயோட்டா அச்கட்டை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு ஸோ என்ன பண்ணுறோம்? பொசிஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு காமனாக இருக்கக்கூடிய அயோட்டா அச்கட்டை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன மாதிரி கிடைச்சிடும்? டி பை டிஎக்ஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் எக்ஸ் பவர் என் டி பை டிஎக்ஸ். இது எங்கே பார்த்துருக்கோம்ல? ஏபி மைனஸ் பி இன்டூ ஏ, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட் இருக்கா? அந்த ஃபார்மேட்ல இருக்கும்போது வி கேன் ரைட் எப்படி ரைட் பண்ணலாம்? ஏ கமா பி அப்படின்னு ரைட் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி வி நோ டி பை டிஎக்ஸ் எக்ஸ், இதோட வேல்யூ என்னது? இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என். இங்கே பாருங்கப்பா, ஒன்றும் இல்லைங்க, லாஸ்ட் டேர்மில் கண்டுபிடிச்ச மாதிரி தான் சொல்கிறேன். மேபி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக கூட இருக்கலாம். நான் அது காப்பி பண்ணுறேன். ஸோ இப்போ லாஸ்ட் இதில் வேல்யூவில் கண்டுபிடிச்சோம் இல்லையா? ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான். ஓகே, ஸோ இந்த வேல்யூ பாருங்க, இந்த வேல்யூ தான் நான் சொல்கிறேன். ஓகே, டி பை எக்ஸ் பவர் என் இருக்கா? ஸோ இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, ரைட்? ஸோ இங்கே பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஓகே, இதுதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபார்மேட் இதுக்கு கீழே. ஓகே, இங்கே பாருங்க. ஸோ பிகாஸ் டி பை டிஎக்ஸ் இப்போ என்னோட பவர் இங்கே என்னது? ஒன்று. ஸோ அதனால இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணிட்டு டேரெக்டாக எடுத்துட்டோம். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு அப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸோட பவர் என்ன ஆகிடும்? ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஆகிடும். எனிதிங் பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்றுன்னு ஆகிடும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா which is not equal to 0. ஓகே, இது வரைக்கும் யாருக்கும் எந்த டவுட் இல்லை, ரைட்? ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, ஸோ ரிமைனிங்கை நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் மொமெண்டம் பார்த்துருக்கோம். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அதுக்கப்புறம் ஃபர்தர் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கம்யூட்டேட்டர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கம்யூட்டேட்டர் பார்த்துட்டு அதே போல் இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ்க்கு எப்படி வரும்? இப்போ பொசிஷன் மொமெண்டம் சொல்லியிருக்கோம், ஆங்குலர் மொமெண்டம், இது எல்லாமே இருக்கும். இதுக்கெல்லாம் எப்படி கம்யூட்டேட்டர் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.